கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அதிமுகவுக்கு களம் எந்த அளவில் சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சிறப்பாக இருக்குது சார். களத்தில் முந்துவது யாருன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க. களத்தில் மட்டும் இல்லை, மக்கள் மனதிலும் இன்றைக்கி அதிமுக ஒவ்வொரு நாளும் வென்று கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பரப்புரையாகட்டும், வேட்பாளர்கள் அறிவிப்பதாகட்டும், வேட்புமனு பெறுவதாகட்டும், குழுக்கள் அறிவிப்பது எல்லாமே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் களத்தில் எடப்பாடியார் இருக்கார். தலைவர்கள் போகும்போது அவங்களோட உற்சாகம் எதை சார்ந்து இருக்கும்னா அங்கே இருக்கிற மக்களை சார்ந்து இருக்கும். எல்லா மக்களும் இன்றைக்கி மூச்சு முட்டி நிற்கிறாங்க சார். ஒரு பிராணவாயு கிடைக்கலன்னா அந்த மனிதன் எப்படி மூச்சு முட்டுவானோ, இன்றைக்கி தமிழ்நாட்டு போகிற இடங்கள்லாம் மக்கள் ஐயோ யாராவது நம்ம பிரச்சனை காது கொடுத்து கேட்பாங்களா. அதனால தான் அவர் போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உற்சாகமாக இருக்குது, எழுச்சியோடு இருக்குது. பொதுமக்கள் எல்லாருமே அதை காது இல்லை, இது நீங்கள் நாம் தமிழர்லேருந்து உங்கள் கார்த்திகா பேசின கேட்டிங்களான்னு தெரியல. நீங்கள் களத்திலே இல்லை அப்படின்னு ஒரு போகிற அது அவங்க ஒரு நாம் தமிழருக்கு ஒரு கோட்பாடை கொண்டு போகிறாங்க. அதை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுட்டு இருக்காங்கன்னு ஒவ்வொரு தேர்தலும் நம்ம பார்க்குறோம். அரசியலை பொறுத்த வரைக்கும், அதிகார அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திட்டங்களையும் சட்டங்களையும் எதை கொண்டு வர முடியும்? நீங்கள் சட்டசபைக்கு போனால் தான் முடியும். உங்களுக்கு அதில் ஒரு தொகுதி இன்னும் வெற்றி பெற முடியல சார். எனக்கு பிரதான எதிரின்னா திமுக தான். அவங்க இன்னும் களத்தில் போராடிட்டு தான் இருக்காங்க. அவங்க இயற்கை மண் வளம் சார்ந்து பேசுகிறாங்க. அதை எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டோன்றோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எடப்பாடியார் கொண்டு வந்தார். எந்த முதலமைச்சருமே கொண்டு வரல. குடிமராமத்து பணிகள் எத்தனை வருடம் ஏரி நீர்நிலைகளை தூர்வானார். மேட்டூர் அணை சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு தூர்வாரப்பட்டது. 100 ஏரி திறப்பம் திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்தது. 35 லட்சம் மெட்ரிக் டன் எங்கள் ஆட்சியில் 5 வருடம் கிருஷ்கர்மா விருதுகளை கொண்டு வந்தோம். அடுத்து இந்த இயந்திரங்கள்லாம் இருக்குது பாருங்கள், உழவர் இயந்திரங்கள்லாம், அதெல்லாம் எந்த அளவுக்கு கிடைச்சி 24/7 மானியங்கள். இன்றைக்கி எவ்வளோ முறைகேடுகள் நடக்குது. முதல் நிலையங்களில் 40 ரூபாய் கையூட்டு வாங்குறாங்க. நம்மலாம் வேர்வையை சிந்துறோன்னா விவசாயிகள் ரத்தத்தை சிந்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இயற்கை அதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிஞ்சு விலையில்லா ஆடு மாடுகள் வரைக்கும் கொடுத்து பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, தலைவாசல் பூங்கா 1100 ஏக்கருக்கு 1100 கோடிக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கி பார்ட்டுடைய நிலைமை என்னவா இருக்குது? அதிகமான ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டது எது? அதிமுக தானே. கல்வியை பற்றி பேசுகிறாங்க. கல்விக்காக முதல்ல 45,000 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்குறது அதிமுக. லேப்டாப் உட்பட ஒரு கான்வென்ட்டில் படிக்கிற குழந்தைக்கு இணையாக என்னென்ன சலுகைகள் கிடைக்குமோ அத்தனையும் நாங்கள் கொண்டு வந்தோம். 101 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 11 மருத்துவக் கல்வி எடப்பாடியார் ஆட்சியில், அம்மாவோட சேர்த்து 17 மருத்துவக் கல்லூரி. இன்றைக்கி திமுக என்ன கொண்டு வந்திருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். மருத்துவக் கல்லூரியை, பாலிடெக்னிக் 21, சட்டக்கல்லூரி 7, வேளாண் கல்லூரி 4, கால்நடை மருத்துவக் கல்வி வேப்பேரியில் மட்டும் இருந்துச்சு. இவர் வந்த பிறகு 4. இத்தனையும் செஞ்சிட்ருக்கேன் சார். களத்தில் இருக்கோம், போராடிட்டுருக்கோம். தலைநகரங்களில் உங்கள் ஊடகம் தான் எடுத்து போட்டுட்ருக்கு. அதனால் நான் கார்த்திகாவுடைய குற்றச்சாட்டை புறந்தள்ளிட்டு இன்றைக்கி பிரதானமாக ஏன் எங்களுடைய களம் சிறப்பாக இருக்குன்னா, நீட்டை பற்றி சதா பேசினாங்களே எல்லாரும். அந்த நீட்டுக்காக 7.5% இன்றைக்கி கூட வாக்குறுதியில் சொல்கிறார். 10% நான் வந்தவுடனே அதை அதிகமாக்குவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கிட்னி திருட்டுலேருந்து நின்றுருக்கு. இவங்க வந்தவுடனே 3 கல்லூரிகளுக்கு ரத்தாகுது. எதுக்காக? சின்ன விஷயம், மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு, சிசிடிவி கேமரா இல்லைன்னு 3 கல்லூரிகளுக்கு ரத்தாகுது. அப்போ இவங்களோட லட்சணம் என்ன யோசிச்சு பாருங்கள். வர மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்லூரிக்கு வர மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன அரசு? என்னைக்கு சமூக நீதி பேசுகிற அரசு? இன்றைக்கி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தீண்டாமையும் எந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குது சார். குளத்தில் குடிக்கக்கூடாது, தின்பண்டம் சாப்பிடக்கூடாது. வேங்கை வயல் போல சம்பவம் பிரிட்டிஷ் இந்தியாவில் கூட நம்ம பார்த்துருக்கோம். பிரிட்டிஷுடைய கொடுமைகளை கூட அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். 7,837 கொலைகள் நடந்திருக்குன்னா அதில் 1,937 கொலைகள் பெண்களை மட்டும் பண்ணியிருக்காங்க. 38 சின்ன குழந்தைங்க சார். போக்சோ வழக்குகள் 7,000ன்றாங்க. ஒட்டுமொத்த துறையை சேர்ந்த எல்லாருமே இன்றைக்கி எப்போ வரும் அதிமுகன்னு காத்துட்ருக்காங்க. இதை போகிற போக்கில் சொல்ல எல்லாமே ட்ராக் ஹிஸ்ட்ரி பதிவு செய்யப்பட்டது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, திட்டங்களை கொண்டு வந்தவங்க, சட்டங்களை கொண்டு வந்தவங்க, சட்ட ஒழுங்குக்கு முதல் பரிசு பெற்றவங்க. ஸோ அதனால் களத்தில் முந்துவது யாருன்னா அது எல்லாத்துலேயுமே அதிமுக தான். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.